என்னை பற்றி ஒருவேளை எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருந்துன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கற்பனை பண்ணினேன். அந்த கற்பனை பண்ண எனக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. முதல்ல நான் நினைச்சேன், என்னை பற்றி ஒருத்தருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நேசிச்சிருக்க மாட்டாங்க அவங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மளை நிறைய பேர் நேசிக்கிறாங்க. உங்க அப்பா நேசிக்கிறாரு, அம்மா நேசிக்கிறாங்க, பாஸ்டர் நேசிக்கிறாங்க, எல்லாருமே நம்மளை நேசிக்கிறாங்க, நம்ம நண்பர்கள் நம்மளை நேசிக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஏன் நேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, நம்மை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. நம்மளை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். நம்ம எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னாலுமே ஒரு சிலதை நம்ம அவங்களுக்கு சொல்லவே முடியாது. அதை நம்ம சொல்லவும் மாட்டோம். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவ்வளோ திக்கு. நான் நகமும் சதையுமா இருக்கேன்னு சொன்னா கூட ஒரு பார்ட்டை அவங்களுக்கு மறைச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை குறித்து எல்லாமே உங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கோ, உங்க அம்மாவுக்கோ, உங்க அப்பாவுக்கோ, பாஸ்டருக்கோ தெரிஞ்சிருந்தா உங்களை நேசிச்சிருப்பாங்களா அப்படின்னு நீங்க ஒரு கேள்விக்குறி வச்சீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வாய்ப்பே இல்லை பாஸ்டர். என்னை பற்றி ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிருந்தா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சே நீயாடா அப்படி, நான் உன்னை எப்படி நினைச்சேன்னு தெரியுமா, உன்னை எப்படி நீ சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா, நீ பைபிள் வாசிக்கிறத பார்த்தா, நீ அப்படியெல்லாம் பண்றத பார்த்தா உன்னை என்னென்னமோன்னு நினைச்சினே, நீ பேசுறத பார்த்தா என்னென்னமோ நினைச்சினே, நீ ஊழியத்தை குறிச்ச வாஞ்சியை பார்த்தா என்னென்னமோ நினைச்சினே, நீ எல்லாம் இப்படி இருப்ப, நீ எல்லாம் இப்படி யோசிப்ப, நீ எல்லாம் இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. சே வேணாம் உங்ககிட்ட உட்கார்றத நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன், நான் தனியாக உட்காந்துக்கிறேன். அம்மா அப்பாவே நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, அந்த பையனோட மட்டும் சேராத. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல ஒன்று நினச்சிங்க, உங்களை குறித்து எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார்ல, அவருடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே நம்மளை வெறுப்பாங்க, ஆனா நம்மை குறித்து எல்லாமே தெரிஞ்சும் நம்மளை நேசிக்கிற கர்த்தருக்கு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம். அதனால தான் அவருடைய அன்பு உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட பெரிய அன்பு அப்படின்னு நான் சொல்லுவேன்.